எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக இஞ்சி பூண்டு விழுது நம்ம ரெகுலராக நம்ம செய்கிற சமையலில் பயன்படுத்துவோம். யூஸ்வலாக நம்ம செய்கிற கிரேவிஸ், கரீஸ், புலாவ்ஸ், பிரியாணிஸ், நான்வெஜ் செய்யும் போதுன்னு எல்லாத்துக்கும் இது தேவைப்படும். ஃப்ரெஷ்ஷான இந்த இஞ்சி பூண்டு விழுது வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த விழுது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 10-15 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சில டைம் ரொம்ப பிஸியாக இருக்கும்போது அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு விழுது செய்ய முடியலன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சமைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு நான் இஞ்சியும் பூண்டும் சம அளவில் எடுத்திருக்கேன். 250 கிராம் இஞ்சி, அதே அளவு 250 கிராம் பூண்டு எடுத்துக்கலாம். இஞ்சியில் இருக்கிற மண் அழுக்கெல்லாம் போக நல்லா சுத்தமாக கழுவி மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையும் எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் செய்யும்போது இதோட ஃப்ரெஷ்னஸ், வாசனை, டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். தோலை எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி சின்னதாக நறுக்கி வச்சுக்கிட்டோம்னா அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பூண்டையும் க்ளீனாக உரித்து தோலெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நறுக்கின இஞ்சி பாதி அளவு, உரித்த பூண்டு பாதி அளவு சேர்த்து முதல்ல தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைக்கும்போது இதோட ஷெல்ஃப் லைஃபு நல்லா கூடும். பாருங்கள், தண்ணி எதுவும் ஊற்றாமையே பர்ஃபெக்டாக அரைப்பட்டிருக்கு. ஃப்ரெஷ்ஷாக அருமையான வாசனையோட ரொம்ப நல்லாயிருக்கு. அரைச்ச விழுத ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மீதம் இருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச விழுத எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு விழுத ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்ல சுத்தமான கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கணும். பாட்டிலை நல்லா கழுவிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச விழுத இந்த பாட்டிலுக்கு மாற்றி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுது தயாராகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு அவசரத்துக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் வாங்காமல் வீட்டில் இதை செஞ்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் நல்ல வித்தியாசமாக தெரியும். இந்த வீடியோவில் காட்டின டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. The second edition of the Home Cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.